ஸ்ரீ குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த வாரம் உங்களுக்கு 11/8/2025 17/8/2025 இந்த வாரத்திலே சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் பயணக்கூடிய இந்த சந்திர பகவானின் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்யும்போது 4ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 5, 6, 7 அப்படின்னு போகிறார். அப்படி பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலே ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இருக்கும்போது குருவின் பார்வை விடும். சனி பகவானுடன் மீனராசியிலே இருக்கும்போது செவ்வாயின் பார்வைப்படும். மேஷராசியில் இருக்கும்போது செவ்வாயின் பார்வை சிறப்பு பார்வையாக இந்த சந்திரனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இப்படி நீங்கள் சந்திரனுடைய எஃபெக்டை பார்க்கும்போது மண், மனை, வாகனம் போன்ற விஷயத்திலே புதிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீர்கள். ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் நல்லதாக நடக்கும். எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நிறைய புதிய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும்னு எண்ணம் வரும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டென்டிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நடக்கக்கூடியதாகும். அவர்களுக்கு உறுதுணையாக சில விஷயங்களில் NCC எக்ஸ்கர்ஷன் போன்ற விஷயத்தில் எல்லாம் நீங்கள் உள்ளார சேருவீங்க. எக்ஸசைஸ் ரிலேட்டட் மேட்டர் எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. புதிய விஷயத்தில் ஜிம்மு போகிறது, அவங்களுடைய உடல் எடை குறைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ABC அப்படிங்கிற ஜூஸஸ்லாம் பண்ணி கொடுக்கறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு தெரிகிறது. கடன் விஷயத்தில் வம்பு வழக்கு விஷயங்களிலும் நீங்கள் வெற்றிகரமான விஷயங்களை காணப்போகிறீர்கள். உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு ஓடப்போகிறார்கள். தீர்மானமாக இந்த வாரத்திலே நீங்கள் பலவிதமான நல்ல விஷயங்களை உங்கள் மனதில் பிடித்த மாதிரி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் வரும்போது நான் யார் தெரியுமா அப்படின்னு கரெக்டாக போய் ஜம்முன்னு உட்கார போகிறாரு நமக்கு சந்திர பகவான். அப்படி வரும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எல்லா விதத்திலும் எதிர்மறை தன்மைகள் எல்லாம் நீங்கி பரஸ்பரம் கலத்திரத்துடன் ஒரு நல்ல இணக்கமான மனநிலையும், முதலீட்டாளருடன் இணக்கமான சூழ்நிலையினாலே புதிய முதலீடுகளும், வேலை வாய்ப்புகளிலே புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தலங்கள் கொண்ட வேலைவாய்ப்பு தலமாக மாறுவதாக உங்கள் வியாபாரஸ்தானம் மாறும். சம்பள உயர்வு, பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றமான ஒரு பாதை கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், வாய்ப்புகள் எல்லாம் தேர்விலும் வெற்றிகள் கிடைப்பார்கள். சுக துக்கங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையும் அமையும். அதனாலே ஒரு நல்ல சுப நிகழ்வுகளுக்கான ஆரம்பங்கள் உண்டாகும். தெளிவான முடிவுகளை ஏற்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம், அமைதியான சூழ்நிலை மனதிலே தெளியும், பயம் குறையும். கடன் சுமை குறைவதற்கு ஒரு நல்ல உபாயம்னு பார்த்தீங்கன்னா, மகா சங்கடகர சதுர்த்தி அன்று 13ஆம் தேதி அவசியம் பிள்ளையாரை வணங்கி கடனை கொஞ்சமாவது கட்டிட்டிங்கன்னா கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். சுத்தமாக கடனில்லா வாழ்வு பெருவாழ்வாய் வாழ்வுகள். இந்த வாரம் இந்த ஒரு டோனும் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கும் போது நல்லது ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.